ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த உலாஞ்சி V2 அந்த கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி சொல்கிறது, GoPro Hero 5, 6, 7 வரைக்கும் வந்து செட் ஆகும். இது எப்படி சொல்கிறது, இது இங்கே பிக்சர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள கேஸு. ஆனால் வந்து இதில் இருக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் இந்த கேஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. கேமராவில் நாம் தான் இன்செர்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து இது அன்பாக்சிங் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எடுத்துடலாமா ப்ராடக்ட்டை? ஓகே, வெளியே வந்துச்சு. இன்னும் இதில் என்னென்ன இருக்குது? ஓகே, என்ன இருக்குது பார்ப்போம். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அமேசிங். இதுவும் ஸ்டிக்கர் தான், கேமரா லாக் அக்சசரிஸு. ஓகே, இது வந்து சம்திங் லாக் மாஸ்டர் பிளான் ஃபேஸ்புக் உலாஞ்சி. இது ஏதோ டீட்டெயிலெல்லாம் இருக்குது, பிளான்னு சொல்லிட்டு அதை நம்ம தேவையில்லை, போட்டு சைடில் வச்சுடுவோம். நமக்கு இப்போ இதுதான் தேவை. பேக்கிங் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களன்னா ஃபினிஷிங்கெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் வந்து எப்படி இங்கே இருக்குது ரிமூவ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, ஏபிஎஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது. இதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 to 4 டேஸாக தேடிட்டு இருக்கேன். கேமரா வாங்கினப்போ வந்து எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பெங்களூரில் வந்து எஸ்பி ரோடு இருக்குது. ஸோ அங்கே போய் தேடி பார்த்தேன், அங்கே எங்கேயுமே கிடைக்கல. நேற்று தான் போயிட்டு இருந்தேன். அது வந்து கேட்டு பார்த்துட்டு எங்களுக்கே போதும் ஆயிடுச்சு. சரி வேண்டாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சம்திங் 1200 1050 சம்திங் என்னமோ போட்டுருச்சு ஆன்லைனில். ஸோ ஆனால் வந்து அது அவ்வளோ அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் OLXில் தேட ஸ்டார்ட் பண்ணேன். OLXில் எங்கேயுமே கிடையாது. அங்கே எஸ்பி ரோடில் கேட்டதுக்கும் அவங்க ஒரு கடை அட்ரஸ் சொன்னாங்க. அங்கே போய் கேட்டதுக்கு அந்த கடையே இல்லை அங்கே. ஸோ OLXில் கேட்டதுக்கு அப்புறம் கால் பண்ணேன், G2ன்னு சொல்லிவிட்டு. கால் பண்ணதுக்கு கான்டாக்ட் ஐடி இருந்துச்சு. கான்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். எவ்வளோன்னு சொன்னாங்க, 950ன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அதுக்கப்புறம் வந்து 950 கொடுக்கல, 850 தான் கொடுத்தேன். ஸோ வந்து நல்லா இருக்குது, யூஸ் பண்ணேன். இது வந்து நம்ம வெளியில் லாக் பண்ணுறதா இருந்தாலும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சொல்லி இது ரிமூவ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னாலும். இது நல்லாயிருக்கு. இது வந்து ரிமூவபிள் கிடையாது. இது ஃபஸ்ட்டு இப்போ GoPro 9லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல எக்ஸ்ட்ரா லென்ஸ் வரும்னு நினைக்கிறேன், ரவுண்டாக அந்த கேஸுக்கு. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. ஆனால் வந்து இது ரிமூவ் பண்ணும்போது போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா வந்து இது கட் ஆகிடுச்சுன்னா லாக் ஆகாது, விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் போட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரி வாங்க, இதுக்குள்ளே வந்து கேமரா எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, மைக் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். சரி அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே கேமராவை எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதே ஸ்டெப் தான், ரிமூவ். கேமராவை எடுங்க, கேமராவை க்ளீனாக ப்ளேஸ் பண்ணுங்கள் உள்ளே. யாராச்சும் GoPro வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துடுங்க மறக்காமல். அது வீடியோவும் போட்டிருக்கேன், வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன் உங்களுக்கு லிங்க்கு, அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அப்புறமேட்டுக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னா கேமரா உள்ள ப்ளேஸ் ஆகிடும். கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? ப்ளேஸ் ஆகிடும் கரெக்டாக, கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது வந்து 5, 6, 7 மூணுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சைஸ் வந்து வேரியேஷன் ஒன்றே தான். ஸோ உங்களுக்கு வெளியில் லாக் பண்ணனாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்து போயா மைக் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் லாக் பண்ணலாம். இது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வீடியோவில், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா இது டீட்டெயிலாக கொஞ்சம், அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் இதில் போடலாம். நம்ம மைக் அடாப்டர் போட்டு கனெக்ட் பண்ணலாம். மீன்ஸ் போட்டு காட்டுறேன், மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணலன்னா ஜஸ்ட்டு போட்டு காட்டுறேன். ஏன் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூஎஸ்பியும் HDMI போட்டும் இருக்கும், ஓகேவா? மீன்ஸ் யூஎஸ்பினா C டைப், இது மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதை வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்திங்களன்னா இது ரிமூவ் ஆகிடும். ஏன்னா வந்து இதை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது, இது ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ண முடியாது. நம்ம அதை ரிமூவ் பண்ணோம்னா வந்துடும். அது நான் காட்டுறேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். இருங்க அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே காட்டிடுறேன் நான் அந்த வீடியோவில். இப்போ கேமராவை நான் வெளியே எடுத்துட்டேன். இதை ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இப்படி பிடிச்சி இழுத்திங்களானா வராது,
இப்படி பிடிச்சி இழுத்தெல்லாம் வராது. லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வர ஈஸியாக வந்துச்சு. போடும்போது போட்டுக்கலாம். இப்போ வந்து திருப்பி உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, கேமராவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களான்னா கேஸை வந்து இப்படி போடாதீங்க. இப்படி போட்டிங்களான்னா இங்கே பாருங்கள் இப்படி லைட்டாக வெளியே வந்துடும். அதனால் இப்படி திருப்பி பிடிச்சிங்க. திருப்பி பிடிச்சிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள் உள்ளே. இப்படி இன்சர்ட் பண்ணிங்களேன்னா இந்த சரௌண்டிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ வந்து ஏன்னா மற்ற ஒயர் குவாலிட்டி கொடுத்ததுனால இங்கே கட் ஆகிடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் சார்ஜர் கேபிளே பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கட் ஆகிடும். சொல்லிட்டு இவ்வளோ தான். பார்த்தீங்களா இங்கே வெளியே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் சார்ஜ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படியே லாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். லாக் பண்ணும்போது எப்படி சார்ஜ் போட்டுட்டு லாக் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ இருக்கும். அது யாரன்னா பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. மைக் அடாப்டர் மறக்காமல் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.